இன்னைக்கு நான் இருக்கிற இடம் காரப்பாக்கத்தில் அல்பஷீர் பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன். பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து பிரியாணி அன்லிமிட்டெட், சிக்கன் பிரியாணி 100 rupeesக்கு அன்லிமிட்டடில் தராங்க. அது இல்லாமல் சிக்கன் 65 கூட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மட்டன் பிரியாணியும் இருக்குது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் மட்டன் பிரியாணி 150க்கு அன்லிமிட்டடாக தராங்க. ஸோ பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காய விலையில் முதல்ல இவங்க எப்படி பிரியாணி பண்ணுறாங்கன்னு நம்ம உள்ளே போய் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப டெம்ப்டடாக இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து ஷூட்டிங்காக நாங்கள் வந்து பிரியாணி தீர்ந்து போச்சுன்னு திருப்பி போயிட்டோம். 3 மணிக்கு வந்தோம், பிரியாணி தீர்ந்து போச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கோம். ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான், கூரை தான் போட்டிருக்காங்க. ஆனால் க்ரௌட் அல்லது எனக்கு உட்காரத்துக்கு இடமே இல்லை. நின்றுட்டு தான் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் இங்கே 3 வருஷமாக வேலை செய்கிறேன். இங்கே 3 வருஷமாக வந்துட்டு தான் இருக்கேன். இந்த இது இவ்வளோ கொடுப்பாங்க ஃபஸ்ட் டைம். இது முடிஞ்சு இவ்வளோ வேணுனாலும் கொடுப்பாரு. அதுதான் பாயோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே சிக்கன் 100 ரூபா தான். இதில் சில்லி சிக்கன் இருக்கும், எக் இருக்கும், லெக் பீஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரைஸ் ஃபுல்லாக இருக்கும், பிளேட் ஃபுல்லாக. அதுதான் இதில் ஸ்பெஷலே. மறுபடியும் எவ்வளோ டைம் வேணாலும் கொடுத்துட்டே இருப்பார் ரைஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பாயோட பிரியாணி வெள்ளிக்கிழமை ஆனால் மட்டன் போடுவார். அதுக்காகவே நாங்களாம் துறைப்பாக்கம் எங்களோட ஆஃபீஸு. என் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா திருவான்மியூர்லேருந்து கூட வருவான். 100 ரூபா பிரியாணி நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நம்ம இதுக்கு மேலே ரைஸ் கேட்டாலும் கூட கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு காரப்பாக்கம் துறைப்பாக்கம் இந்த ஏரியாவுக்குள்ளே இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணி வேறு யார்ட்டையும் கிடையாது. லேட்டாக வந்துட்டு பாய் எனக்காக ஒரு பிளேட் பிரியாணி கூட எடுத்து வைக்க மாட்டியா பாயின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டுலாம் போயிருக்கிறேன். நான் கால் பண்ணி கேட்டுருவேன் சில சமயங்களில், பாய் இருக்குதா பாய் எடுத்து வை பாயின்னு சொல்லிட்டு கூட வருவேன் நான். இது மதியம் நைட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு சில்லி சிக்கன்லாம் கூட இருக்கும். அது இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வரைக்கும் கூட கடை இருக்கும். எப்போ வந்தாலும் சரி சிரிச்ச முகத்தோட பாய் சாப்பாடு போடுவார். ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி, ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி சொல்லிட்டேன். மட்டன் பிரியாணி வந்து 150, சிக்கன் பிரியாணி வந்து 100. ரெண்டுமே அன்லிமிட்டெட். குஸ்கா மட்டும் அன்லிமிட்டடாக தருவாங்க. பிரியாணி டேஸ்ட்டை பற்றி நான் சொல்லவே வேணாம். ரிவ்யூ கேட்டிருந்தீங்கனாலே தெரியும். அமிர்தமாக இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது மட்டன் பிரியாணி. ரைத்தாவில் வந்து வெங்காய ரைத்தா இல்லை, வெள்ளரிக்காவும் கேரட்டும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. 1 o'clock வந்தோம்னு நினைக்கிறேன். டைம் வந்துட்டு 1:30. ½ an hourல கூட்டம் வருது போயிட்டே இருக்கு. அவங்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. க்ரௌட் ஃபில் ஆகிட்டே இருக்குது. உட்காரத்துக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லாதனால நான் நின்றுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. மட்டன் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பிரியாணி டேஸ்ட் செம. சென்னை பிரியாணி மாதிரி இருக்குது. என்னன்னா எது சொல்லணும்னு நினச்சேனே, இந்த கத்திரிக்காய் இது அதுவுமே டேஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. சாப்பிட்றேன். ஃபுல் பிளேட் நம்மளே சாப்பிட்றலாம். செம்மையாக இருக்குது. அடுத்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் மட்டன் பிரியாணியே சாப்பிட்றேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா காரப்பாக்கமில் ஹாட் சிப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க சந்துக்குள்ளே தான் இருக்குது. சின்ன சந்து தான். காரில் வரது தான் பார்க்கிங் கஷ்டம். பைக்குக்கு நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. 2020 மிட் நைட்டும் பிரியாணி தராங்களாம். ஐ திங்க் நான் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சிக்கன் பிரியாணியில் சிக்கன் 65 வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, எக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி.
எக்கும் தான் காம்ப்ளிமெண்ட்ரி. சிக்கன் 65 2 பீஸ் வைக்கிறாங்க. காம்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியோட 30 rupees எக்ஸ்ட்ரா, அதாவது 130 பே பண்ணோன்னா 5 பீஸ் சிக்கன் 65 தராங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேர் வரீங்கன்னா 100 rupeesக்கு பிரியாணி வாங்கிக்கோங்க, தனியாக 80 rupeesக்கு சிக்கன் 65 வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணியில் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னு சொன்னல, எனக்கு லெக் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே லெக் பீஸ் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஜென்ரலாக நான் சிக்கன் பிரியாணியில் இருக்க சிக்கன் சாப்பிட மாட்டேன். ஆனால் என் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது. சிக்கன் 65 எல்லா இடத்துலையுமே நான் சாப்பிடும்போது சால்ட் கம்மியாக இருக்குது, காரமாக இருக்குது எல்லாமே சொல்லுவேன். இந்த பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் போல இருக்குது. நல்லா இல்லைன்ற பேச்சுக்கே எங்கள் இடம் இல்லை, செம்மையாக இருக்குது. சிக்கன் பிரியாணி மட்டும் சென்னை ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸு, மட்டன் பிரியாணி சீரக சம்பாளை தராங்க. ஆனால் சொல்லணுன்னா எனக்கு சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மட்டன் பிரியாணி விட. ஜென்ரலாகவே எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்காது, ஏன்னா மட்டன் பிரியாணி டேஸ்ட் வராதுன்னு. ஆனால் இங்கே சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. நான் இங்கே இப்போ தான் நான் ஒரு 2 months முன்னாடி வந்தோம். பட் 2 months வந்தது வீக்லி வீக்லி வருவோம். அன்லிமிட்டட் பிரியாணி 100 ரூபா, தாராளமாக சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி சரி சிக்கன் பிரியாணி சரி 2 சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டு. பட் ஆனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, இதான் லைஃப் டைம் சான்ஸ் பிரியாணிக்கு. சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு 7 years இருக்குமா? 7 years இருக்கீங்க. வெங்காய விலைலாம் ஏறிச்சு, இன்னும் பிரியாணி நீங்கள் தரமாக தரீங்களா? அது எப்படி முடியுது, பெருசாக இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல, மேனேஜ் பண்ண முடியும். ஆமாம், மேனேஜ் பண்ண முடியும். கான்செப்ட் எப்படி சொல்கிறது, ஒரு சில நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல போய் சாப்பிட்ருக்கேன். சாலரி வந்தோட போய் சாப்பிடுவேன். அந்த இடத்துல வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டா பத்தாது, நெக்ஸ்ட் இன்னொன்று வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி சரி ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு போட்டோம், ஒரு 100 rupeesனா 100 rupees ஃபுல்லாக சாப்பிட்டு போட்டோம்ன்ற ஒரு கான்செப்ட். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டன் இருக்கும், மற்ற நாளில் எல்லா நாளும் சிக்கன் இருக்கும். ஆனால் வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக மட்டன் இருக்கும், ரெகுலராக மட்டன் இருக்கும். அது போக நைட்டு 3 மணிக்கு வேறு பிரியாணி போடுறதா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி போர்டு பார்த்தீங்களா. நைட்டில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் போகிறோம், சில்லி சிக்கன், சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு, அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் என்ன, சிக்கன் பிரியாணி 100, மட்டன் 150, நைட் ரைஸ்லாம் வந்து சிக்கன் ரைஸ் 80 rupees, சிக்கன் நூடுல்ஸ் ஒரு 80 rupees, அந்த மாதிரி தான். காம்போ எதுனா வச்சு காம்போ, ஆமாம், சிக்கன் காம்போ இருக்குது. சிக்கன் காம்போ 130, ஒரு 30 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 4 பீஸ் 65 வந்துடும். மட்டனுக்கும் ஒரு 30 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா அது ஒரு இப்போ இங்கே வந்து 1 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் போகும்போது தெரியும், ஒரு எம்டிஏ பிளேஸ். ஆமாம், அது இடிச்சிட்டாங்க, அங்கே தான் இருந்தது கடை, நம்ம இடிச்சிட்டாங்கனால இங்கே வச்சுருக்கோம். சீட்டு போடுறதா எங்கள் பிளானு, வெயிலுக்கு தாங்காது. ஸோ இது போடணுன்னு ஒரு பிளான் பண்ணோம். ஒரு அண்ணன் ஒருத்தர் சொன்னார் பண்ணிக்கலாம் அதுன்னு, சரி ஓகேன்னு இது போட்டோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுவீங்க பிரியாணி? அரௌண்டு 20லேருந்து 25 போகும் நார்மல் டேஸில். வீக் டேஸ் ஆச்சுன்னா ஒரு 40 கிலோ வரைக்கும் போகும். 40 கிலோ போத் மட்டன் அண்ட் சிக்கன் ரெண்டு சரி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்பஷீர் வந்து இந்த ஏரியாவில் செம்ம ஃபேமஸாக இருக்குது. நிறைய பேர் டேஸ்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் என் பங்குக்கு நான் வந்து டேஸ்ட் பண்ணேன். கூட்டம் இன்னும் 3 மணி ஆகுது, வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட யூடியூப் சேனல் டேஸ்டியாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டி வித் மீ கிருத்திகா.